அனைவருக்கும் வணக்கம். அது பேர் டிஎன்பிஎஸ்சி. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா பகுதிகள் ஏற்கனவே வந்து ஷெட்யூல்டு பார்த்தோம். இப்போ பகுதி வேறு, ஷெட்யூல்டு வேறு, பிரிவு வேறு. ரெண்டாம் நாம வச்சுக்கணும். இந்த லாஸ்ட்டாக கொடுக்குறது தான் பிரிவு. ஃபஸ்ட்டு அட்டவணை தான் ரொம்ப பெரிய பெரிய விஷயமா இருக்கும். அதில் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ இன்றைக்கி வந்து பகுதி 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசின் எல்லை பகுதிகள். இது வந்து உறுப்பு 1லேருந்து 4 பகுதி வேறு, அட்டவணை வேறு. இது பார்க்கவே அட்டவணையும் பகுதியும் போட்டு குழப்பிக்கூடாது. இதுமாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் போட்டிருக்கேன். அதுக்கான ஆன்சரை மட்டும் நீங்கள் கமெண்டில் சொல்லணும். இதை நல்லா பார்த்துங்க. பகுதி 1 இந்திய அரசின் எல்லை பகுதிகள். உறுப்பு 1லேருந்து 4 வரைக்கும் இந்திய அரசின் எல்லை பகுதிகள். உறுப்பு 1 4. பகுதி 2 வந்து இந்திய குடியுரிமை சட்டப்பிரிவு 5லேருந்து 11 வரைக்கும் சொல்லுது. இந்திய குடியுரிமை சட்டப்பிரிவு 5லேருந்து 11 வரைக்கும் சொல்லுது. பகுதி 3 அடிப்படை உரிமைகள். உறுப்பு 12லேருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் வந்து உறுப்பு 36லேருந்து 51 வரைக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளை பற்றி சொல்லுது. மீட்டு டிஎன்பிசி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த லாஸ்ட்டாக வந்து ஒரு ஒன்று வந்து உங்களுக்கு ஆன்சர் இது பண்ணுறோம் பார்த்துங்க. இந்திய அரசு எல்லை பகுதிகள் உறுப்பு 1லேருந்து 4 வரைக்கும் இந்திய அரசு எல்லை பகுதிகள் பகுதி 1 இருக்குது. பகுதி 2 இந்திய குடியுரிமை சட்டப்பிரிவு 5லேருந்து 11 வரைக்கும் இந்திய குடியுரிமையை பற்றி சொல்லுது. பகுதி 3 வந்து அடிப்படை உரிமைகள். உறுப்பு 12லேருந்து 35 வரைக்கும். பகுதி 4 வந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள். உறுப்பு 36லேருந்து 51 வரைக்கும். பகுதி 4 வந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள் 36லேருந்து 51 வரைக்கும். பகுதி 4 ஏ அடிப்படை கடமைகள் இது சேர்க்கப்பட்டுச்சு 42ஆம் சட்டத்திருத்தத்தின்படி. ஒரு சட்டப்பிரிவு உறுப்பு வந்து 51 ஏ. பகுதி 5 வந்து குடியரசுத் தலைவர், மத்திய அரசாங்கம், உச்சநீதிமன்றம். இது எதுலேருந்து பார்த்தீங்கன்னா உறுப்பு 52லேருந்து 151 வரைக்கும் பகுதி 5ல் இருக்குது. பகுதி 6ல் பார்த்தீங்கன்னா ஆளுநர், மாநில அரசாங்கம், உயர்நீதிமன்றம். இது உறுப்பு 152லேருந்து 237 வரைக்கும் இருக்குது. பகுதி 7ல் முதல் அட்டவணை இடம்பெற்றிருந்த பார்ட் பி மாநிலங்கள் தொடர்பானது. உறுப்பு 238 1956 கொண்டு வரப்பட்ட 7வது சட்டத்தின்படி இது நீக்கப்பட்டுச்சு. இந்த 238 வந்து நீக்கப்பட்டிருக்கு. 7வது சட்டத்தின்படி பார்ட் பி மாநிலங்கள் தொடர்பானது. பகுதி 7 அட்டவணை 7 வந்து மத்திய மாநில அரசுகள் இடையிலான உறவுகளை பற்றி கூறுவது அட்டவணை. ஆனால் பகுதி 7ங்கிறது முதல் அட்டவணை இடம்பெற்றிருந்த பார்ட் பி மாநிலங்கள் உறுப்பு 238 இது 1956 கொண்டு வரப்பட்ட 7வது சட்டத்தின்படி நீக்கப்பட்டிருக்கு. பகுதி 8 வந்து யூனியன் பிரதேசங்கள் சட்டப்பிரிவு 239லேருந்து 242 வரைக்கும் உள்ளது. யூனியன் பிரதேசங்கள் இதில் வந்து அட்டவணை 8ங்கிறது ஆட்சி மொழிகள். ஆனால் பகுதி 8ங்கிறது யூனியன் பிரதேசங்கள் சட்டப்பிரிவு 239லேருந்து 242 வரைக்கும். பகுதி 9 பஞ்சாயத்து ராஜ். உறுப்பு வந்து 243 சட்டப்பிரிவுலேருந்து 243 ஓ சட்டப்பிரிவு வரைக்கும் இதில் இருக்கு. பகுதி 9A நகராட்சிகள் தொடர்பான சட்டம். உறுப்பு 243 பியிலிருந்து 243 ZG வரைக்கும் இருக்கு. நகராட்சிகள் தொடர்பான சட்டம் வந்து உறுப்பு 243 பியிலிருந்து 243 ZG வரைக்கும் இருக்கு. பகுதி 10 பழங்குடியினர் பகுதிகள். உறுப்பு வந்து 244லேருந்து 244 ஏ வரைக்கும் பகுதி 10ல் பழங்குடியினர் பகுதிகள் இருக்கு. பகுதி 11 மத்திய மாநில உறவுகள். உறுப்பு வந்து 245லேருந்து 263 வரைக்கும் இருக்கு. அடுத்தது பகுதி 12 நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள், உரிமை வழக்குகள் ஆகியவை தொடர்பானவை. உறுப்பு 264லேருந்து 300 ஏ வரைக்கும். சொத்துரிமை வந்து 300 ஏ வரைக்கும். அடுத்தது பகுதி 13ல் இந்திய ஆட்சிக்குள்ளான வணிகம், பெருவணிகம் மற்றும் வணிக போக்குவரத்து தொடர்பு. உறுப்பு 301லேருந்து 307 வரைக்கும் இருக்கு. பகுதி வந்து 14 மத்திய மாநில அரசு பணியாளர் படிகள் தேர்வாணையங்கள். மத்திய மாநில அரசு பணியாளர் படிகள் தேர்வாணையம் 14 உறுப்பு 308லேருந்து 323 வரைக்கும் இருக்கு. 14A தீர்ப்பாயங்கள். பகுதி 14A வந்து தீர்ப்பாயங்கள். பகுதி 15 தேர்தல்கள். பகுதி 15 தேர்தல். உறுப்பு 324லேருந்து 329 வரைக்கும் இருக்கு. பகுதி 15 தேர்தல். உறுப்பு 324லேருந்து 329 வரைக்கும் தேர்தலை பற்றி சொல்லுது. பகுதி 16 ஆங்கிலோ இந்திய பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் பழங்குடியினர் சிறப்பு சலுகைகள். உறுப்பு 333லேருந்து 342 வரைக்கும். பகுதி 17 ஆட்சி மொழிகள். உறுப்பு 343லேருந்து 351 வரைக்கும் ஆட்சி மொழிகள். அடுத்தது அவசர நிலை பிரகடனங்கள். அது எதில் இருக்குன்னா அவசர நிலை பிரகடனம் வந்து 18ல் இருக்குது. உறுப்பு 352லேருந்து 360 வரைக்கும். 352லேருந்து 360 வரைக்கும் 18 அவசர நிலை பிரகடனங்கள். அடுத்தது 19 குடியரசுத் தலைவர் ஆளுநர் செயல்களுக்கான பாதுகாப்பு, பெருந்துறைமுகங்கள், விமான நிலையங்கள் மற்றும் இதர விஷயங்கள் வந்து 19ல் இருக்குது.
20 என்ன இருக்குன்னா அரசியல் சட்ட திருத்த முறைகள் உறுப்பு 368, அரசியல் சட்ட திருத்த முறைகள் உறுப்பு 368. அடுத்தது பகுதி 21ல தற்காலிக இடைக்கால சிறப்பு அதிகாரங்கள் உறுப்பு 369லிருந்து 392 வரைக்கும். பகுதி 22ல வந்து அரசியலமைப்பு தொடக்கம் நீக்கம் உறுப்பு 393லிருந்து 395 வரைக்கும் இருக்கு. இது இன்னொரு வாட்டி நல்லா பார்த்துங்க. இதில் கீழே ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுருங்க, அது கமெண்ட்ல நீங்கள் வந்து அது எந்த உறுப்பு அப்படின்னு இதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, எப்படி மைண்டில் பதியுது அப்படின்னு பாருங்க. பகுதி 22 அரசியலமைப்பு தொடக்கம் நீக்கம் உறுப்பு 390 395 வரைக்கும். 21 தற்காலிக இடைக்கால சிறப்பு அதிகாரங்கள் உறுப்பு வந்து 369லிருந்து 362 வரைக்கும். பகுதி 20ல என்ன இருக்குன்னா அரசியல் சட்ட திருத்த முறைகள். பகுதி 20ல அரசியல் திருத்த சட்ட முறைகள், அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி திருத்துறது அப்படின்னு பகுதி 20ல இருக்கு. உறுப்பு 368ல இருக்கு. 368 தான் அரசியலமைப்பு சட்ட திருத்த முறைகள் 368. பகுதி 19 குடியரசுத் தலைவர் ஆளுநர் செயல்களுக்கான பாதுகாப்பு, பெருந்துறைமுகங்கள், விமான நிலையங்கள் மற்றும் இதர விஷயங்கள். அடுத்து அவசர நிலை பிரகடனம். அவசர நிலை பிரகடனம்ங்கிறது 18ல இருக்கு. அவசர நிலை பிரகடனம்ங்கிறது 18ல இருக்கு. உறுப்பு 352லிருந்து 360 வரைக்கும். அடுத்தது 17 வந்து ஆட்சி மொழிகள் உறுப்பு 343லிருந்து 351 வரைக்கும். பகுதி 16 ஆங்கிலோ இந்தியர் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் பழங்குடியினருக்கான சிறப்பு சலுகைகள் உறுப்பு 330லிருந்து 342 வரைக்கும். பகுதி 15 தேர்தல்கள் உறுப்பு 324லிருந்து 329 வரைக்கும். பகுதி 14 மத்திய மாநில அரசு தேர்வாணையங்கள் 308லிருந்து 323 வரைக்கும் சட்டப்பிரிவு. பகுதி 14A வந்து தீர்ப்பாயங்கள். 14A தேர்தல் வந்து 15, அதாவது ரோமன் லெட்டரில் 15 தேர்தல். அடுத்தது ஆட்சி மொழிகள் வந்து 17 ஆட்சி மொழிகள். அவசர நிலை பிரகடனங்கள் வந்து 18 352 360 சட்டப்பிரிவு. அடுத்தது குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கான பாதுகாப்பு, பெருந்துறை விமான நிலையம் வந்து 19. 20 வந்து அரசியல் சட்ட திருத்த முறைகள். 20 வந்து பகுதி 20 வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்த முறைகள். பகுதி பிரிவு அட்டவணை இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. பகுதி 20 பகுதி 20ல அரசியல் சட்ட திருத்த முறைகள் இருக்கு. உறுப்பு வந்து 368வது உறுப்பு. 11 வந்து பகுதி 11 வந்து தற்காலிக இடைக்கால பகுதி 21. 20 வந்து அரசியல் சட்ட திருத்த முறைகள். 20 வந்து அரசியல் சட்ட திருத்த முறைகள் உறுப்பு 368. 21 தற்காலிக இடைக்கால சிறப்பு அதிகாரங்கள் உறுப்பு 369 392 வரைக்கும். பகுதி 22 அரசியலமைப்பு தொடக்கம் நீக்கம் 393 395 வரைக்கும். 393லிருந்து 395 வரைக்கும். 22 அரசியலமைப்பு தொடக்கம் நீக்கம் வந்து உறுப்பு 393லிருந்து 395 வரைக்கும். 21 தற்காலிக இடைக்கால சிறப்பு அதிகாரங்கள் உறுப்பு 369லிருந்து 392 வரைக்கும். பகுதி 20 அரசியல் சட்ட திருத்த முறைகள் உறுப்பு 368. 19 வந்து குடியரசுத் தலைவர் ஆளுநர் செயல்களுக்கான பாதுகாப்பு, பெருந்துறைமுகங்கள், விமான நிலையம், இதர விஷயங்கள். 18 அவசர நிலை பிரகடனங்கள் உறுப்பு 352 to 360. ஆட்சி மொழிகள் 343 351. பகுதி 17ல இருக்கு. பகுதி 16ல ஆங்கிலோ இந்திய பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் பழங்குடியினருக்கான சிறப்பு சலுகைகள் உறுப்பு 330லிருந்து 342 வரைக்கும். தேர்தல் உறுப்பு 324லிருந்து 329 வரைக்கும் தேர்தல். அது 15வது பகுதியில் இருக்கு. 14வது பகுதியில் மத்திய மாநில அரசு தேர்வாணையங்கள் 14 பகுதியில் இருக்கு. 13 பகுதியில் இந்திய ஆட்சிக்குள்ள வரப்புக்குள்ளாக வணிகம், பெருவணிகம் மற்றும் வணிக போக்குவரத்து தொடர்பு 301லிருந்து 307 வரைக்கும். மத்திய மாநில உறவுகள் வந்து 11வது அட்டவணையில் இருக்கு. பகுதி 11ல் இருக்கு. அட்டவணைங்கிறது வேற. 11வது அட்டவணை வந்து பஞ்சாயத்து ராஜ், 12வது அட்டவணை வந்து நகராட்சி. ஆனால் வந்து இதில் பகுதி 11ங்கிறது மத்திய மாநில உறவுகள், பகுதி 12ங்கிறது நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள், உரிமை வழக்குகள் ஆகியவை. அடுத்தது 9 வந்து பழங்குடியினர் பகுதிகள் 244லிருந்து 244A வரைக்கும். 9A வந்து நகராட்சிகள் தொடர்பான சட்டங்கள் உறுப்பு 243B வரையிலிருந்து 243ZG வரைக்கும். பஞ்சாயத்து ராஜ் உறுப்புகள் வந்து 243லிருந்து 243O வரைக்கும். பகுதி 8வது வந்து யூனியன் பிரதேசங்கள் சட்டப்பிரிவு வந்து நல்லா கேட்டுங்க. பகுதி பஞ்சாயத்து ராஜ் வந்து அட்டவணை வந்து 11, இப்போ நகராட்சி அட்டவணை 12. ஆனால் பகுதி வந்து 9 பஞ்சாயத்து ராஜ் உறுப்பு வந்து 243லிருந்து 243O வரைக்கும் இருக்கு. 9A நகராட்சிகள் தொடர்பான பகுதி வந்து 9A. பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான பகுதி வந்து 9, நகராட்சிகள் தொடர்பான பகுதிகள் வந்து 9A. உறுப்பு பார்த்தீங்கன்னா 243லிருந்து 43O வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ்ஜிக்கான உறுப்பு. 243Bலேருந்து 243ZG வரை நகராட்சி தொடர்பான உறுப்பு. அடுத்தது
பகுதி 8 யூனியன் பிரதேசங்கள் சட்டப்பிரிவு 349 342 வரைக்கும் யூனியன் பிரதேசங்கள் தொடர்பான சட்டப்பிரிவு பகுதி 8 இருக்கு. பகுதி 7 முதல் அட்டவணையில் இடம்பெற்றிருந்த பார்ட் பி மாநிலங்கள் தொடர்பானது. இது 1956 கொண்டு வரப்பட்ட சட்டத்திட்டத்தின்படி நீக்கப்பட்டது. 8 வந்து யூனியன் பிரதேசங்கள் சட்டப்பிரிவு 239 242 வரைக்கும். பகுதி 9 வந்து பஞ்சாயத்து ராஜ். அட்டவணை 11 பஞ்சாயத்து ராஜ். பகுதி 19 வந்து பஞ்சாயத்து ராஜ். பகுதிங்கிறது வேற, அட்டவணைங்கிறது வேற. அட்டவணை 9 243 243 வரைக்கும் உள்ள சட்டப்பிரிவு பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக இருக்கு. அதுமாதிரி நகராட்சி தொடர்பான சட்ட உறுப்பு வந்து 243 பிலிருந்து 243 ZG வரைக்கும் இருக்கு. 243 ZG வரைக்கும் இருக்கு. பகுதி 6 ஆளுநர், மாநில அரசாங்கம், உயர்நீதிமன்றம். உறுப்பு 152 237 வரைக்கும் மாநில ஆளுநர், மாநில அரசாங்கம், உயர்நீதிமன்றம். உறுப்பு 152 237 வரைக்கும். பகுதி 5 வந்து குடியரசுத் தலைவர், மத்திய அரசாங்கம், உச்சநீதிமன்றம். உறுப்பு 52 151 வரைக்கும். உறுப்பு 152 151 வரைக்கும். அடிப்படை கடமைகள் வந்து 51A. அடிப்படை கடமைகள் 51A இருக்கு. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் வந்து 30. உறுப்பு வந்து சட்டப்பிரிவு வந்து 36 51 வரைக்கும். பகுதி வந்து 4வது பகுதியில் இருக்கு. ஃபர்ஸ்ட் பகுதியில் இந்திய அரசின் எல்லை பகுதிகள். சட்டப்பிரிவு 1 4. பகுதி 1 வந்து இந்திய அரசின் எல்லை பகுதிகள். பகுதி 2 இந்திய குடியுரிமை. சட்டப்பிரிவு 5 11 வரைக்கும். பகுதி 3 அடிப்படை உரிமைகள். இது வந்து அடிப்படை உரிமைகள் இருக்கு 12 35 வரைக்கும். பகுதி 4 தான் அரசு நெறிமுறை கோட்பாடுகள். பகுதி 4 இருக்கு 36 51. பகுதி 4A அடிப்படை கடமைகள். சட்டப்பிரிவு வந்து இதில் உறுப்பு வந்து 51A மட்டும் இருக்கு. பகுதி 5 வந்து மத்திய அரசுக்கானது. குடியரசுத் தலைவர், மத்திய அரசாங்கம், உச்ச நீதிமன்றம். இதெல்லாம் 52 151 இருக்கு. ஆளுநர், மாநில அரசாங்கம், உயர்நீதிமன்றம் வந்து 152 237 6வது பகுதி. 6வது பகுதியில் இருக்கிறது மாநில அரசாங்கம். 5வது பகுதியில் இருக்கிறது மத்திய அரசாங்கம். 4A அடிப்படை கடமைகள். பகுதி 4A அடிப்படை கடமைகள். பகுதி 4 அரசு நெறிமுறை கோட்பாடுகள். பகுதி 3 வந்து அடிப்படை உரிமைகள். பகுதி 2 இந்திய குடியுரிமை. பகுதி 1 வந்து இந்திய அரசின் எல்லை பகுதிகள். இதெல்லாம் வரிசை வரைக்கும் பாருங்க. முக்கிய பகுதிகள். பகுதி 1 இந்திய அரசின் எல்லை பகுதிகள். உறுப்பு 1 4. சட்டப்பிரிவு உறுப்பு எல்லாம் ஒன்று தான். பகுதி 2 இந்திய குடியுரிமை. பகுதி 3 அடிப்படை உரிமைகள். பகுதி 4 அரசு நெறிமுறை கோட்பாடுகள். பகுதி 4A அடிப்படை கடமைகள். பகுதி 5 வந்து மத்திய அரசாங்கம் தொடர்பு. குடியரசுத் தலைவர், மத்திய அரசாங்கம், உச்ச நீதிமன்றம். உறுப்பு 52 151 வரைக்கும். உறுப்பு 52 151 வரைக்கும். பகுதி 6 வந்து ஆளுநர், மாநில அரசாங்கம், உயர்நீதிமன்றம். உறுப்பு 152 237 வரைக்கும். லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்கேன். இதில் இருந்து ஆன்சர் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் வந்து இந்த அதுக்காக திருப்பி பார்த்துங்க. பார்த்துட்டு இதிலே மனப்பாடம் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஆன்சர் பண்ணுங்கள். எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். பகுதி 1 இந்திய அரசின் எல்லை பகுதியில். உறுப்பு 1 4 வரைக்கும். பகுதி 2 இந்திய குடியுரிமை. சட்டப்பிரிவு 5 11 வரைக்கும். பகுதி 3 அடிப்படை உரிமைகள். உறுப்பு 12 35 வரைக்கும். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் 36 51 வரைக்கும் பகுதி 4 இருக்கு. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இதில் இருக்கு. பகுதி 4 இருக்கு. அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் இருக்கு? பகுதி 3 இருக்கு. பகுதி 1 இருக்கிறது இந்திய அரசின் எல்லை பகுதிகள். பகுதி 6 இருக்கிறது ஆளுநர் மற்றும் மாநில அரசாங்கம். பகுதி 5 குடியரசுத் தலைவர், மத்திய அரசாங்கம். உறுப்பு வந்து 52 151 வரைக்கும். இதில் 152 237 வரைக்கும். பகுதி 8 வந்து யூனியன் பிரதேசங்கள். சட்டப்பிரிவு வந்து 239 242 வரைக்கும். பகுதி 9 வந்து பஞ்சாயத்து ராஜ். 243 சட்டப்பிரிவு 243 வரைக்கும். 9A வந்து நகராட்சிகள் தொடர்பான சட்ட உறுப்பு 243 பிலிருந்து 243 ZG வரைக்கும். பழங்குடியினர் பகுதிகள் உறுப்பு 244 244A வரைக்கும். 11 பகுதி 11 வந்து மத்திய மாநில உறவுகள். உறுப்பு 245 263 வரைக்கும். பகுதி 12 உறுப்பு 264 300A வரைக்கும். பகுதி 13 இந்திய ஆட்சி பரப்புக்கான வணிகம், பெரும் வணிகம் மற்றும் இது போக்குவரத்து தொடர்பானது. பகுதி 14 மத்திய மாநில அரசு பணிகள், தேர்வாணையங்கள். தீர்ப்பாயங்கள் வந்து 14A. 15 தேர்தல்கள் 324 329 வரைக்கும். ஆங்கில இந்திய பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினருக்கான சிறப்பு சலுகைகள் வந்து 16 இருக்கு. 17 ஆட்சி மொழிகள் இருக்கு 343 351 வரைக்கும். 18 வந்து அவசர நிலை பிரகடனங்கள் இருக்கு. 19 குடியரசுத் தலைவர் செயலுக்கான பாதுகாப்பு, பெருந்துறைமுகங்கள், விமான நிலையங்கள் மற்றும் இதர விஷயங்கள். 20 வந்து அரசியல் சட்ட திருத்த முறைகள். 21 இடைக்கால சிறப்பு அதிகாரங்கள்.
அரசியலமைப்பு தொடக்கம் நீக்கம் வந்து 22ல் இருக்குது. இதை கமாண்டில் சொல்லுங்கள், எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க. பகுதி 8 ஆட்சி மொழிகள், பகுதி 8 ஆட்சி மொழிகள், பகுதி 7 அதிகார பகிர்வினை, பகுதி 11 பஞ்சாயத்து ராஜ், பகுதி 20 சட்ட திருத்தம். இதில் எது சரியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியான இணையை தேர்ந்தெடுக்க பகுதி 8 ஆட்சி மொழிகள், பகுதி 7 அதிகார பகிர்வினை, பகுதி 11 பஞ்சாயத்து ராஜ், பகுதி 20 சட்ட திருத்தம். இதில் எது சரியான இணை அப்படிங்கிறத கமெண்டில் தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. இதில் எது கரெக்டான ஆன்சருங்கிறத கமெண்டில் மறக்காமல் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். வளர்க, வாழ்க வளமுடன்.